இந்த சாதி அடிப்படையில் அமைதியை சீர்குலைக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைப்பதற்கு பிரதமருக்கு தார்மீக உரிமை இல்லை என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு. உங்க பதில்? அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய உண்மையான சமூக நீதி காவலர் என்று சொன்னால் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தான். இவர்கள் வயிற்றெரிச்சல்ல பேசுறாங்க. இன்னைக்கு வந்து ஆர் செல்வராஜ் நகைப்பு எம் நம்பியார் அவர்கள் மாதிரி திரைப்படத்தில் குறிப்பிட மாட்டேன். நீங்க பேசாம அது நீங்க எம் நம்பியார் சிரிப்பு தெரிச்சுறீங்க கை தட்டுக்கு அதை பத்தி ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி காவலர் நரேந்திர மோடி. உதாரணம் சொல்றாங்க, இன்னைக்கு பழங்குடியின இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்க பட்டியலிட தயார். இன்னைக்கு எஸ்டி இன்னைக்கு ஜனாதிபதியா இருக்கிறது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ட்ரைப்ல. இன்னைக்கு பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கிறோம். நீ பல இன்னைக்கு வந்து முண்டா அவர்களுக்கு வந்து சுதந்திர போராட்ட பழங்குடியின சார்ந்தவர்கள் விழா எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு எஸ்சி அதே போல இன்னைக்கு ஒரு ஜனாதிபதியை நாங்க வந்து பட்டியல் சொல்ல ஜனாதிபதி ஆகிருக்கோம். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு எஸ்சி எஸ்டி வந்து அதிக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறது நரேந்திர மோடி தாமோதர் சார்ந்த கொண்ட நினைவுபடுத்த விரும்புறேன். ஒண்ணு அது மாத்திரம் கிடையாது, நீங்க பிசிஆர் ஆக்ட இன்னைக்கு ஒரு அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி பட்டியல் சமுதாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக வலு சேர்க்கிற மாதிரி ஒரு 2015 திருத்தம் கொண்டது நரேந்திர மோடி அரசாங்கம் சொல்ல விரும்புறேன். அதை மாத்திரம் கிடையாது, ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கான்ஸ்டிடியூஷன் படி அது நடைமுறைப்படுத்தல. 2018 தான் அது கான்ஸ்டிடியூஷன் படி அதுக்கு வந்து எல்லாமே கொடுக்கப்பட்டது நரேந்திர மோடி அரசாங்கம் தான். அது மாத்திரம் கிடையாது, பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களும் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் அது காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. நான் என்ன கேட்கிறேன், அதனால சொல்றேன் உண்மையான சமூக நீதிக்காக நரேந்திர மோடி தான் சொல்ல விரும்புறேன். நான் என்ன சொல்றேன் சகோதரர், நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க ஓபிசி அதாங்க இது இந்த மாதிரி பிரச்சாரம். நீங்க ஓபிசி நீங்க ஹரியானாங்க ஓபிசி வந்து 29 ஹரியானா 29 இடங்கள் ஓபிசி. அதே மாதிரி பட்டியல் சமுதாயம் இருக்கிறது 18 இடங்கள். பெரும்பான்மையில எடுத்தது நாங்க தாங்க. அதுதான் உங்க போலீஸ் சமிதி எடுபடல. நீங்க பழைய பிரச்சாரம் அது மாதிரி மகாராஷ்டிராவா இருக்கலாம். இன்னைக்கு சமூக நீதியை வந்து உண்மையாக போற்றுகின்ற ஒரு தலைவனை இன்னைக்கு நாட்டு மக்கள் அங்கீகரிச்சு வந்திருக்காங்க. உங்களுடைய போலீஸ் சமூக நீதி எடுபடவில்லை, எங்களுடைய இது எடுபடுதுன்னு நான் சொல்றேன். ஒரு விஷயம் அது மாத்திரம் கிடையாது. என்ன சொன்னீங்க அண்ணன் இவர் சொன்னாரு, இவர் வந்து வேலுசாமி அவர்கள் வந்து நாங்க வந்து மதத்தால யாரையும் பார்க்கல, நாங்க வேறுபடுத்தல, இவர்கள் இந்துக்களையும் இதெல்லாம் பிரிக்கிறாங்க, இந்துக்கள் தனியா இந்துக்கள் மட்டும் தான் செய்யறாங்க. நான் சொல்றேன் அண்ணன் வேலுசாமிகளுக்கு நான் சவாலா ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு ராமராலயம் திறந்தப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ராமராலயம் சென்று வழிபட்டார். அதே போல கிறிஸ்துவ தேவாலயம் சென்று கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவரோட கொண்டாடுகின்றார். நாளைக்கு இதே பாபர் அதாவது அந்த மசூதிக்காக ஒதுக்கப்பட்ட 5 ஏக்கர் இடத்துல நாளைக்கு மசூதி கட்டி திறப்புல கலைத்தார் அங்கே செல்வார். இது எங்க நிலைப்பாடு? உங்க நிலைப்பாடு என்ன? பின்னாடி பார்த்தோம். அதனால மகாராஷ்டிரால பாருங்க, இன்னைக்கு மும்பை மகாராஷ்டிரால பத்தி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுடைய பிரித்தாலும் சுற்றி அங்கே எடுபடல. அதனால அவர்கள் இந்த நாட்டுடைய மாநில மத்திய டபிள்யூ சர்க்காருடைய பலன்களை அனுபவிச்சதுனால இன்னைக்கு குறிப்பா மும்பை சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா பாஜக வாக்களிச்சதுனால வெற்றி பல உயர் வந்திருக்கு. அதனால உங்களுடைய போலி சமூக நீதி போலி மதசார்பின்மை எல்லாம் நாட்டு மக்கள் வேண்டாங்கன்னு சொல்றேன். அதுபோல இன்னொன்று சொன்னார், ஒரு கேள்வி கேட்டார் திரு காரை செல்வராஜ். சாதியை அடிப்படையாக வைத்து கிராமப்புறங்கள்ல அந்த அமைதியை சீர்குலைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற விமர்சனத்தை திரு மோடி முன்வைக்கிறார். ஆனால் சிறுபான்மையினர் குறித்து மோடி விமர்சனத்தை முன்வைத்தாரே, அப்போ அது என்ன? அது பிரித்தாலும் ஒரு யுக்தி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதாவது மத இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சொல்றது வந்து நீங்க பிரிவினவாதம் சொன்னா எப்படி இருக்கும்? அது உங்க பார்வையில உங்க இன்டர்பிரேஷன் மக்கள்கிட்ட வேற. அதான் பிரித்தால் சுற்றி நீங்க கொண்டு போறது வேற. 140 கோடி மக்களும் சமமாக பார்க்கின்ற அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம். அதனால நீங்க திருவான்மையரை வாக்கு வங்கியாக மட்டும்தான் நீங்க பயன்படுத்துறீங்க தவிர வளர்ச்சிக்கு என்ன செஞ்சீங்கன்னு நீங்க வந்து சர்ச்சா கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்து நீங்க பாருங்க. அதுதான் சொல்றேன். நீங்க மதசார்பினை பேசிட்டு நாட்டுல மத கலவரத்தை ஜாதி கலவரத்தை தூண்டுறது இன்னைக்கு இந்த இந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்து கூட்டணி தான் மறுத்து பேசல. பிரதமர் இந்த இடத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு வந்து டாக்டர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தில் விடவில்லை. அதே இன்னைக்கு பொறுத்தலுக்குரிய டாக்டர் அம்பேத்கர் சட்டம் வகுத்ததை நாங்க பின்பற்றோம். அதை அந்த இடத்துல இருக்கிறப்ப நீங்க வேற மாதிரி பார்த்தா என்ன ஏற்படுத்த முடியும்? அதான் சொல்றேன், நாட்டுல எல்லாரும் ஒரே சட்டம் தான் என்பதை மாற்று கருத்து கிடையாது. அந்த அடிப்படையில் தான் பேச தவிர எந்த இடத்துல இஸ்லாமியர் பேசினாரு, எந்த இடத்துல யாரை பிரிச்சு பேசினாரு அதெல்லாம் கிடையாது. இவங்க பொய்யான பிரச்சாரம் எல்லாம் திருப்பி கட்டமைக்க அவர்களும் உங்களை பார்த்தாங்க நீ வாக்கு வங்கி அரசியல் தான் நீ பயன்படுத்தி சொல்லி உங்களை புறக்கணிச்சு வராங்க. அதனால நான் எதிர்காலத்துல இது தொடரும் நான் சொல்ல வரேன். நாடு முழுது பிரதிபலிக்க சொல்றேன். அதுபோல ஒரே ஒரு விஷயம் இவருக்கு சொல்லிடுறாங்க, வேலுசாமி இருக்கு என்ன சொல்றாரு, அந்த தனியார் மயமாக்க விஷயத்தெல்லாம் நீ பேச உடனே நீங்க மரியாதை மன்மோகன் சிங் அவர்களுடைய பாதையில தானே நீங்க பயணிச்சு 91 என்ன செய்தார்? வந்த வேகத்துக்கு தனியார் மயம் தாராளமாக உலகமாக்கல் கொண்டு வந்தார். அதாவது நஷ்டத்துல ஓடுற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் லாபத்துல ஓடுது. அதே இந்த அரசாங்கம் மிகப்பெரிய ரிஃபார்ம் பண்ணி இன்னும் அதிகம் நடக்குது. நீ எந்த பொதுத்துறை நிறுவனம் கிடையாது
14,000 கோடி ரூபாய் இந்த பொதுத்துறை நிறுவனத்துல சொத்து மதிப்புல நீங்க 3-4 வருஷத்துல 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வந்திருக்குது. அதனால அதை பத்தி நீங்க சரியா கொண்டு போறோம். அதே போல நீங்க வேலை வாய்ப்பு தான் பிஎல்ஐ மூலமாக இன்னைக்கு நாட்டுக்கு எவ்வளவு விதமான பல ஒரு இதுமே வரல, தொழில் நிறுவனங்கள்லாம் வரவில்லைன்றீங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஜார்ஜ் சோரோஸ் ராகுல் காந்தி சேர்ந்து நாட்டுக்கு அந்நிய முதலீடு வரக்கூடாது, நாட்டை சீர்மைப்படுத்துறது ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் மீறி இன்னைக்கு அந்நிய முதலீடு அதிகமா இருக்கிறது. அங்க உள்நாட்டுல அதாவது மேக் இன் இந்தியா, அதாவது தற்சார்பு இந்தியா முன்னெடுத்து நீ மிகப்பெரிய இந்தியா வந்து உற்பத்தி மையமாக மாறி இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கிறேன். உதாரணமாக அது பிஎல்ஐ ஸ்கீம் நோக்கம் இதுதான். இது போன்ற விஷயத்தை பண்ணிருக்க சொல்றேன், வேற ஒண்ணு கிடையாது. ஓகே திரு பாலச்சந்திரன், நான் வரேன். அதற்கு முன்பாக திரு திருச்சி வேலுசாமி, உங்களிடம் நிறைய கேள்விகள் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மதச்சார்பின்மை என்று பேசிவிட்டு பிரிவினையை பேசுவது இந்தியா கூட்டணியினர் தான் என்ற கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உங்க பதில்? ஒண்ணு புரியல, பிரிவினை பத்தி யாரு பேசுறா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு போராடின காங்கிரசும் கம்யூனிஸ்டும் நாங்கெல்லாம் பிரிவினைவாதிகள். பிரிட்டிஷ் நாடு இந்தியாவுக்கு வருகிற போது சுதந்திரமே வேணான்னு அதுக்கு அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவங்க தான் இந்த தேசத்தை நேசிக்கிறவர்களா? அவர் ஒன்னு சொன்னார், பதட்டத்தை காங்கிரஸ் உருவாக்குன்னு. நான் அவரை நேரடியா கேட்கிறேன், இந்த ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். 400 ஆண்டு காலங்களாக இருந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கு அவர் சொன்ன காரணம் இந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்பது. வாதத்திற்காக அப்படியே ஒத்துக்குவோம். அந்த இடத்துல கோயில் கட்டி இருந்தாங்க சொன்னது உண்மை. ஆனால் இடித்த இடத்திலிருந்து நீங்க பேசுற போது பேசும்போது கோபம் வருது. நாங்க பேசுற போது நாங்க பேசுறது சொல்லுங்க. இருந்தாங்க அவர் பேசி முடிச்சு நாங்க பேசுறதுக்கு பேசுங்க. நீங்க பேச